இப்போ ஒரு டாக்ஸி புக் பண்ணோம் அப்படின்னா அந்த டாக்ஸிக்காரங்க கிட்ட ஆரம்பத்திலேருந்து நம்ம இறங்குற வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஹிந்தி வாக்கியங்கள் தான் கான்வர்சேஷன் வழியாக நம்ம பார்க்க போகிறோம். உரையாடல் மூலமாக பார்க்கும்போது இன்னுமே ஈஸியாக நம்மளுக்கு புரியும். லேர்ன் இம்ப்ளிமெண்ட் எவால்வ் சேனல் மீ ஸ்வாகத் ஹே. லேர்ன் இம்ப்ளிமெண்ட் எவால்வ் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். மேரா நாம் சூர்யா ஹே. என் பேர் சூர்யா. முதல்ல நம்ம இந்த கான்வர்சேஷனை ஃபுல்லாக ஹிந்தியில் பார்த்துடலாம், அப்புறம் மீனிங்கை தமிழில் பார்க்கலாம். आप अभी कहाँ हैं भैया? मैं इंदिरा नगर बस स्टैंड के पास हूँ. यहाँ पहुँचने में कितना समय लगेगा? मैं 2 मिनट में आऊँगा. देर हो रही है भैया, थोड़ा जल्दी आइए. OTP बताइए. वहाँ रुकिए. वहाँ स्टॉप कीजिए. இதை ஒவ்வொன்றா நம்ம தமிழில் மீனிங் பார்ப்போம். முதல்ல இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். வேர் ஆர் யூ நவ்? இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம ஃபோன் பண்ணி நம்ம கேட்போம் டாக்ஸி டிரைவர் கிட்ட. அதுக்கு கஹா ஹே பையா. கஹான்னா எங்கே, பையான்னா அண்ணா. கஹா ஹே பையா, நான் இந்திரா நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை மே இந்திரா நகர் பஸ் ஸ்டாண்ட் கே பாஸ் ஹோ. மேனா நான் இந்திரா நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு, இந்திரா நகர் பஸ் ஸ்டாண்ட் கே பாஸ் ஹோன்னா பக்கத்தில் இருக்கேன். மே இந்திரா நகர் பஸ் ஸ்டாண்ட் கே பாஸ் ஹோ. இங்கே வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு கேட்கணும். அதுக்கு ஹிந்தியில் என்னன்னு கேட்பீங்க? யஹா பஹுஞ்ச்னே மே கித்னா சமே லகேகா. யஹான்னா இங்கே, பஹுஞ்ச்னேன்னா வர்றதுக்கு. பஹுஞ்ச்னே மே கோர்வையாக கேட்கறது பஹுஞ்ச்னே மே. கித்னா சமே லகேகா. கித்னான்னா எவ்வளவு, சமேனா நேரம், லகேகான்னா ஆகும். யஹா பஹுஞ்ச்னே மே கித்னா சமே லகேகா அப்படின்னு கேட்கணும். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? மோஸ்ட்டாக நான் 2 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹிந்தியில் சொல்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? மே 2 மினிட் மே ஆவுங்கா. டாக்ஸி டிரைவர் பையனாக இருந்தால் ஆவுங்கான்னு சொல்லுவாங்க. டாக்ஸி டிரைவர் பொண்ணாக இருந்தால் ஆவுங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. மேனா நான், 2 மினிட்னா 2 மினிட்ல, 2 மினிட் மேனா 2 மினிட்ல, ஆவுங்கா அப்படின்னா வந்துடுவேன். மே 2 மினிட் மே ஆவுங்கா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லேட் ஆகுது, தாமதமாகிறது, சீக்கிரமா வாங்க, ப்ளீஸ் கம் குவிக்லி அப்படிங்கிறதுக்கு, லேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தேர் ஹோ ரஹி ஹே. தேர்னா லேட்டு, ஹோ ரஹி ஹேன்னா ஆகிறது. தேர் ஹோ ரஹி ஹேன்னா லேட் ஆகிறது. தோடா ஜல்தி ஆயியே, சீக்கிரம் வாங்க. அதுக்கு தோடா ஜல்தி ஆயியே. தோடான்னா கொஞ்சம், ஜல்தினா சீக்கிரம், ஆயியேன்னா வாங்க. தோடா ஜல்தி ஆயியே, இது ரெண்டுமே சேர்த்தே சொல்லலாம். தேர் ஹோ ரஹி ஹே, தோடா ஜல்தி ஆயியே. தேர் ஹோ ரஹி ஹே லேட் ஆகுது, தோடா ஜல்தி ஆயியே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இதையும் சேர்த்துக்கலாம். கஹா ஹே பையா, தேர் ஹோ ரஹி ஹே, தோடா ஜல்தி ஆயியே அப்படின்னு நம்ம பேசலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து பேசலாம். அடுத்தது டாக்ஸி வந்துருச்சு, நம்ம ஏறினது என்ன சொல்லுவாங்க? ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஓடிபி பத்தாயியே. ஓடிபி பத்தாயியேன்னா சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். ஓடிபி பத்தாயியே. அப்புறம் உங்கள் ஸ்டாப் வந்துருச்சு, அதுக்கு அங்கே நிறுத்துங்க, அங்கே ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஹிந்தியில் அவங்க கிட்ட சொல்லணும். அப்போ தான் அவங்க புரிஞ்சுட்டு நிறுத்துவாங்க. அதுக்கு வஹா ருக்கியே, வஹா ஸ்டாப் கீஜியே. வஹான்னா அங்கே, ருக்கியேன்னா நிறுத்துங்க, வஹா ஸ்டாப் கீஜியேன்னா அங்கே ஸ்டாப் பண்ணுங்க. வஹா ருக்கியேன்னா அங்கே நிறுத்துங்க, வஹா ஸ்டாப் கீஜியேன்னா அங்கே ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் கீஜியேன்னா ஸ்டாப் பண்ணுங்க, கீஜியேன்னா பண்ணுங்க. சரி, இப்போ நமக்கு மீனிங் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபுல்லாக ஹிந்தியில் பேசி பார்த்துடலாம். अभी कहाँ है भैया? मैं इंदिरा नगर बस स्टैंड है पास हूँ. यहाँ पहुँचने में कितना समय लगेगा? मैं 2 मिनट में आऊँगा. टैक्सी ड्राइवर பொண்ணா இருந்தா मैं 2 मिनट में आऊँगी. देर हो रही है भैया, थोड़ा जल्दी आइए. लेना कहाँ से भैया, देर हो रही है, थोड़ा जल्दी आइए, OTP बताइए, बाहर रुकिए. நன்றி, தேங்க்யூ,
धन्यवाद धन्यवाद।